என்னோட ஃபிலிமோகிராஃபியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னா அதை மார்க்கரில் அண்டர்லைன் பண்ணிக்கலாம்னா அது வெயில். ராதிகா மேம் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அது ரொம்ப மோர் பொலிட்டிக்கலாக இருந்துச்சு. அந்த அவங்களோட ஐடியாவை எடுத்து நான் திருப்பி ரீஒர்க் பண்ணி மொத்த கேரக்டரும் மாற்றி இதுக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்து எல்லாம் செஞ்சேன். I truly believe in just work hard and tell great stories. I want to give my life and soul and perform. And that is my motto. த ஹிந்து நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் புவனேஷ் சந்தர் அண்ட் இன்னைக்கு தலைமை செயலகம் வெப்சீரிஸோட குறுக்கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம் எல்லாருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது தலைமை செயலகம் பற்றி பேசுகிறதுக்கு. பட் முன்னாடி ரொம்ப ஹாப்பியான விஷயம்னா இது ஒரு வெயில் ரீயூனியன். அண்ட் எங்களுக்கு வந்துட்டு வெயில் ஓவர் த இயர்ஸ் பிகாஸ் ஆஸ் ஆடியன்ஸ் நாங்களும் எவ்வளோ ஆகுறதால பின்னாடி பார்க்குறப்போ வி கீப் லுக்கிங் அட் இட் வித் மோர் ரெவரன்ஸ் ஆஸ் த இயர்ஸ் கோ பை. ஃபார் யூ, நீங்கள் உங்களுடைய படைப்பு இவ்வளோ வருஷங்கள் தாண்டியும் இட் இஸ் நவ் பீங் கால்ட் இஸ் அ கிளாசிக் அப்படிங்கிறப்போ, பீப்புள் ஆர் ஸ்டில் டாக்கிங் அபவுட் இட் அப்படிங்கிறப்போ, த மினிட் யூ திங்க் ஆஃப் வெயில், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு யுவர் மைண்ட் அப்படின்ட்டு? For me, I think I've got a lot of respect doing that movie. I can do anything beyond that, and people still go back saying that, but neenga andha padam panningala veil. So there's a lot of respect that came along with it. So today, it's been 18-19 years since the film has released. We still talk about it. It has to be termed as a classic. So I think extremely proud to be part of that film and be a part of us again as a team, you know. I think that's a beautiful thing. நான் நினைச்சது திருப்பி எனக்கு கதிர் கேரக்டர் கிடைக்குமான்னு தெரியல. பிகாஸ் அது ரொம்ப அவங்க சொன்னதான் ஆக்சுவலாக வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் நம்ம ஃபிலிமோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்மள்ட்ட வந்து பேசுவாங்க. அதில் வந்துட்டு வெயில் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ். என்கிட்ட வந்துட்டு சார் திருப்பி வெயில் மாதிரி ஒரு படம் பண்ணுங்க சார். ஸோ அதுதான் வந்துட்டு 16 வருஷத்துக்கு முன்னாடி 17 வருஷம் வந்தாலுமே, ஸோ தட் இஸ் வேர் ஐ திங்க் அவரோட படைப்பு வந்துட்டு இப்போவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு மரியாதையை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. என்னோட ஃபிலிமோகிராஃபியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னா அதை மார்க்கரில் அண்டர்லைன் பண்ணிக்கலாம்னா அது வெயில். சார் வசந்தபுரம் சார், உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான படம், விருதுநகர்லையும் எடுத்த படம், அதான் என்னோட ஐடென்டிட்டி. ஸோ அது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா வந்து அது என்னுடைய கதையும் கூட, என்னுடைய ஊருடைய கதையும் கூட. ஸோ அதனால் அதான் முதல்ல எனக்கு என் மேலே பட்ட வெளிச்சம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் எப்பயுமே என்னோட க்ளோஸ் டு ஹார்ட். என்னோட ஃபஸ்ட்டு ஒரு ஐடி கார்டுனா வெயில் தான். ஆக்சுவலாக இன்னொருத்தர் வந்திருக்க வேண்டியது, பட் டேட்ஸ் இஷ்யூனால ஆக்சுவலாக பசுபதி பண்ணியிருக்க வேண்டியது. ஓகே. ஸோ ஆமா, ஃபர்ஸ்ட் கேட்டோம் டேட்ஸ் இஷ்யூனால பண்ண. எந்த கேரக்டருக்கு? கிஷோர். ஓகே ஓகே. வெயில் ரீயூனியன் தான் நினைச்சோம், பட் அது ஒன்று தான் மிஸ் ஆயிடுச்சு. சார், உங்களுக்கு ஸ்டோரிஸ் வந்து நீங்கள் எப்பவுமே சொல்லியிருக்கீங்க, இலக்கியம் பார்க்குறப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏதாச்சும் வரும் அப்படின்ட்டு. அங்காடி தெரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு இது வருது அப்படின்ட்டு. எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு ஐடியாவை எப்போ வந்துட்டு அட் விச் பாயிண்ட் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கோ இல்லை வெப் சீரிஸ்க்கோ அந்த ஐடியா வந்து ஸ்டோரி ஆக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வருது இல்லையா? அது உங்களுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு எப்போ எந்த மொமெண்ட்டில் வாட் இன்ஸ்பயர்ஸ் யூ டு ட்ரா இட் ஃப்ளெஷ் இட் அவுட் அஸ் அ ஸ்டோரி? தலைமை செயலம்க்கு அந்த கரு என்னவா இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஐடியா கிக் பண்ணுறோம். ஸோ முதல்ல அது என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். இந்த 2 விஷயம் தான் எப்பயுமே நான் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் அணுகிறது வந்து, இல்லை ஐடியாவை புஷ் பண்ணுறது, இப்படி தான் பார்ப்பேன் நான். தலைமைச் செயலகம் பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் ஐடியா, ஒரு உமனோட க்ரோ, அந்த ஒரு உமனோட எம்பவர்மெண்ட், அவங்க வந்து பொலிட்டிக்கலுக்குள்ள ஒரு ஹை போஸ்ட்டுக்கு வர்றாங்கங்கிற பேசிக்ஸில் இருந்து வர்றாங்கங்கிற இந்த ஐடியா வந்து ஃபஸ்ட்டு வந்து ராதிகா மேம் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அது ரொம்ப மோர் பொலிட்டிக்கலாக இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு ஐடியாவை புஷ் பண்ண முடியுமான்னு அவங்க தான் என்கிட்ட கேட்டாங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. ஸோ நான் வந்து சேலஞ்சிங்காக ஓகே நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், இது அப்படியே ஃபிலிம் அப்படியே பண்ண முடியாது வெப் சீரிஸாக, ஏன்னா நிறைய கிரிட்டிக்கலாக இஷ்யூ வரும். ஸோ அதனால் நான் வந்து இதை ஒரு பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு அவங்களோட ஐடியாவை எடுத்து நான் திருப்பி ரீஒர்க் பண்ணி மொத்த கேரக்டரும் மாற்றி இதுக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்து எல்லாம் செஞ்சேன். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. பரத் சார், நீங்கள் வந்துட்டு முன்னாடி நாங்கள் ஒரு வாட்டி பேசுகிறப்போ நீங்கள் வந்து யூ சீம் வெரி கான்ஷியஸ் அபவுட் எந்த ரோல்ஸ் பிக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் வெரி கான்ஷியஸ்.
தலைமை செயலகம் வசந்தபாலன் சார் வராரு அண்ட் வசந்தபாலன் சார் கிட்ட நீங்கள் 2 வாட்டி முன்னாடி வேலை பார்த்துருக்கீங்க. பட் ஸ்கிரிப்டில் வாட் இஸ் தட் யூ லுக் அவுட் ஃபார் இன் திஸ் கேரக்டரில்? இது இப்படி இருக்கணும், ஏதாச்சும் ஒரு பேராமீட்டர்ஸ் மாதிரி டு லுக் அவுட் ஃபார்? அதெல்லாம் எதுவுமே இல்லை, வசந்தபாலன் அவ்வளோதான். அந்த ஒரு பேர் தான். ஸோ எனக்கு அது ஆல்ரெடி எங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. நான் இன்னும் வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர் இஸ். ஸோ அவ்வளோதான். என்கிட்ட அவர் அப்ரோச் பண்ணி சொல்லும்போது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வந்து சொன்னார், சார் நீங்கள் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு டேரக்டர் நம்ம மேலே இதுக்கு மேலே கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்போது நம்ம தைரியமாக இறங்கலாம். ப்ளஸ் ஐ நோ இந்த செட்டப் தெரியும், காஸ்டிங் தெரியும், இதோட அவுட்கம் எப்படி வரப்போகுதுங்கிறது எனக்கு த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும்ல. ஸோ அதனால் அப்படிதான் எனக்கு இது ஐ சா இப்படி தான் ரொம்ப உட்காந்து யோசிச்சுலாம் நான் இதை முடிவு எடுக்கல. அந்த டேபிள் வந்தார், என்கிட்ட பேசினாரு, அன்றைக்கே நான் டிசைட் பண்ணதான். ஜஸ்ட் அவர் இருக்கார். ரைட், யூ ஆர் வெரி பர்டிகுலர் அபவுட் த கேரக்டர் டிசைன் அப்படின்ட்டு கேள்வி. லைக் ஈவன் ஃபார் சலார், நீங்கள் உங்களுக்கு ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்தோம், நீங்கள் அது எப்படி நீங்கள் தெரியுங்க ஹவு த கேரக்டர் டிசைன் இஸ் மேட் ஃபார் யூ அப்படிங்கிறது வெரி கான்ஷியஸ் அபவுட். ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் உங்களுடைய கேரக்டரில் வாட் வாஸ் தட் ஃபேக்டர் தட் வாஸ் டிஃபைனிங் ஃபேக்டர் ஃபார் யூ டு சே எஸ் யூ நோ திஸ் இஸ் சம்திங் தட் ஐ வில் பி ரியலி வாண்டிங் டு டூ அப்படின்ட்டு மாதிரி? That's it. Like, because I know Veil Pannamodu, it was just 3 days into the shooting. And when I was nominated for the Filmfare as a supporting cast, I was shocked. I said it was 3 days, maybe 2 scenes. Yes. It was just 2 scenes. And I said, how did I get nominated? So until today, when people say, wow, you've done a film like Veil, and it is a proud moment for me to say, okay, I've done all these films, but they're like, you know what, Veil and Kanjivaram are films that we like. And so when a person like that comes to me and says, we have this story, and it was only on his name, I had 800 problems with it, and the only thing that for me was like, I have to be comfortable. So for me it is, be it the look of the film or the look of the character and who is involved, all of that is there. But I have to feel comfortable because when I have that comfort only, I'm able to perform. And for me, I knew I had him there. Nothing or nobody else mattered for me. Avarinda enakku podum. So because of that, I said I'm going to do it. So it was nothing else. One thing I wanted to ask you, ma'am, is that நீங்க வந்துட்டு காஞ்சிபுரம் மாதிரி வெயில் மாதிரி characters that are little, they have that vulnerable shade to it பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி you have done also Timur, like popular masala films, you have done Timur as well as a character like Salar, right? It comes with a certain because of you doing roles like this, I feel it comes with a certain risk of you being typecast as fierce character, நிறைய பண்ற bold characters மட்டும் தான் கிடைக்குது அப்படின்ட்டு. Is that something that when you read a script, do you sort of have that in mind, like you don't want to be typecast as that person, as இன்னொரு layered or a vulnerable layer ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அப்படின்ட்டு? Because in your filmography, you've had diverse, versatile types of roles. But off late, you might be, a typecast because of the popularity of a Salar kind of a role, right? So yeah, I do very, very few films. So probably 2, 3, 4 films at the max. And for me, I truly believe in how deep I can get into a character. For me, I'm not here running after money, fame, nor am I here to make 100 films. I do 2 good films and I'm happy. Right? So for me, it is, I don't care what people have to perceive or am I being typecast. It doesn't matter to me. I come and I kill a character. That's all that matters for me. And how being authentic to it, right? So even for Kotravai, it was very difficult for me. It was extremely difficult for me because it's not linear for me, right? It is a different kind of a shade. It is not, this is not who I am. But if you ask me, Kotravai or Pandiyamma from Veil or the character I played in Kanjivaram is who I am actually in reality. So there is that part of me somewhere inside. உங்களுடைய ஃபிலிம்ஸில் வந்துட்டு ஒரு உன்னிப்பாக பார்த்தா சில சிமிலாரிட்டிஸ் வித் கேரக்டர் ரைட்டிங் எங்களால் எல்லாருமே ஒரு இது வந்துட்டு வசந்தபாலன் சாரோட டச் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் ஓவர் த இயர்ஸ் உங்களுடைய ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை லைக் ஈவன் ஃபார்மேட் நவ் யூஆர் சேஞ்சிங். உங்கள் லாஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு சோஷியோபேத்திக் த்ரில்லர் கைண்ட் ஆஃப் அ திங். இது ஒரு டைப் ஆஃப் அ ஜானர் ஒரு டைப் ஆஃப் அ ஸ்டைல்குள்ளே என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு பி ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது நாங்கள் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக அது ரொம்ப கான்சியஸாக தான் பண்ணுறேன். ஏன்னா ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக நான் வெயிலுக்கு அப்புறம் நான் இன்னும் ரூரலுக்கே போகல.
ரூரல் ஃபிலிமே பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா என்ன எனக்கு என்னென்னா ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணால் கூட எனக்கு வந்து ரிப்பீட்டடான ஒரு விஷயம் வந்துடக்கூடாது. ஏன்னா ரிப்பீட்டடான உங்களுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்துருவோம், ரிப்பீட்டடான ஒரு ஸ்டூலில் உட்கார சொல்லுவோம், இப்படி எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். அந்த பனைமரம் நான் ஷூட் பண்ணிட்டேன்னா அந்த பனைமரத்தை ஷூட் பண்ண மாட்டேன். இப்போ அந்த ஊரில் நான் ஷூட் பண்ணால் திருப்பி அங்கே ஷூட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். முக்கியமாக நான் வந்து ஆர்டிஸ்ட்டு கூட ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஏன்னா அவங்க என்ன சர்ப்ரைஸ் எனக்கு தருவாங்கங்கிறது தான் எனக்கு ஷூட்டிங்கான சர்ப்ரைஸ். அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாமல் இருக்கணும், அவங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும், அதுதான் ஆடியன்ஸுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைப்பேன். ஸோ அதனால நான் இது வரைக்கும் வந்து என்னை ரிப்பீட் பண்ணிடக்கூடாது ஜானரில் எல்லாத்துலேயுமே. ஏன்னா நான் ஒன்று ஃபைண்ட் பண்ணணும், நான் பொலிட்டிக்கல் பண்ணல. ரெண்டாவது ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரு ட்ரைவ் ஆகிற ஒரு ஸ்டோரி டீல் பண்ணல. ஸோ டீல் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நிஜமாவே வெரி ஹார்ட் டு இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. ஏன்னா 5 hours 20 minutesக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதணும். ஹார்ட்லி சொன்னீங்கன்னா ஒரு ஃபிலிம்னா 3 படம் அளவுக்கு, அது 65 நாளுக்குள்ளே ஷூட் பண்ணணும், இந்தியா ஃபுல்லாக ஷூட் பண்ணணும், 12 லீடு கேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நிஜமாவே டஃப் ஜாப் தான். கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு 15 days ஆஃப் ஷூட்டிங் வந்து முடியல எனக்கு. அப்படியே ஒவ்வொரு நாளும் அவ்வளோ ஸ்லீப்பிங் நைட்ஸ் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் ஒரு என்னோடய ஃபுட்டேஜ் பார்க்குறப்ப, எடிட் பண்ணி பார்க்குறப்ப ஓகே ஓரளவுக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு தோணுச்சு. அந்த ரிஸ்க் எனக்கு எப்பயுமே பிடிக்கும். ஸோ அதை நான் எனக்கு ஆக்சுவலாக ஈவன் லைக் அநீதியிலும் சரி, இந்த நான் ட்ரெய்லர் பார்த்துருக்கேன் தலைமை சங்கம், ரொம்ப மோஸ்ட் அன்யூஜுவல் வசந்தபாலன் சாரோடைய படைப்பு மாதிரி எங்களுக்கு தோணுது, விச் இஸ் இஸ் லைக் a very exciting factor for me அப்படி தோணுது. But what will be the single thread for all his movies will be the soul connect. There will be an emotional connect, isn't it? Yeah, correct. I think be it Aniti, be it in any of his films, there will be one touching moment. There will be that soul, which you will see it in a political satire, you will see it in an Aniti, you will see it in a Veil, you will see it in any of his films. And that is, I think, his strongest point. Because when you put your soul into it, it can be any genre, it can be any subject. You'll have a winner because you put in your soul, right? Few heroes who is very open to doing, நீங்கள் வெப் சீரிஸ்னா யூர் வெரி ஓப்பன் டு டூயிங் இட், மல்டி ஸ்டாரஸ்னா யூர் ஓப்பன் டு டூயிங் இட், யூர் ஓப்பன் டு வென்ச்சர் இன் டு அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ, யூ கீப்பிங் யுவர் செல்ஃப் ஓப்பன் டு குட் கான்டென்ட் விச் டேக்ஸ் யூ டு அ லார்ஜர் ஆடியன்ஸ் ஆஸ் வெல். ஹவ் இஸ் திஸ் அப்ரோச் ஒர்க்கிங் டு யூ? லைக் இந்த உங்களுக்கு ஆஸ் ஆர்டிஸ்டாக உங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது உங்களுக்கு இப்படி டிஃப்ரெண்ட் களங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதுக்கு பார்க்குறது? கண்டிப்பாக அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பிகாஸ் யூ ஒர்க் இன் அ மலையாளம் இண்டஸ்ட்ரி, சினிமா இஸ் ஆல் த சேம், பட் களம் வேற வேற இல்லை. மலையாளம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது அது வேற ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒர்க்கிங் பேட்டர்ன் இருக்கும். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது அது வேற மாதிரி இருக்கும். ரீசென்ட்லி டன் அது யாருக்குமே தெரியாது, இன்னும் ரிலீஸ் ஆகல இங்கே ஒன்றும். அப்படின்னா கொங்கினி ஃபிலிம் அது. ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் என்னதான் அந்த இண்டஸ்ட்ரி இருக்கு, எப்படி அதை பண்றாங்க, அந்த லாங்குவேஜ் எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு கொங்கினி ஃபிலிம் பண்ணுவோம் சார் நான் போயிட்டு. ஸோ இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஷார்ட் இன் கோவா. It is actually a women-centric film, but I want to be a part of it because the story was something very nice. It's a small industry, but still, என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு I did a Konkani film. Then in between, ஒரு சில கமர்ஷியல் ரீசன்ஸ்க்காகவும் மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காகவும் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். அதில் நான் பண்ணதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராதே பண்ணேன், சல்மான் சாரோட சேர்ந்து பண்ணேன். அதே மாதிரி என்னோட 2013 I did a Hindi film called Jackpot. அது நிறைய பேருக்கு தெரியாது because that film didn't do well. அந்த டைமில் சனி லியோன், நசுதீன் ஷா, சச்சின் ஜோஷி இவங்களாம் இருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் கோ அண்ட் சி ஹவு இந்தி இண்டஸ்ட்ரி ஆப்ரேட்ஸ், அது எப்படி இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் லேர்னிங் கர்வ், அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் as an actor. பட் பேஸ் தமிழ் சினிமா தான் நான் பேஸாக வச்சிருக்கேன். பிகாஸ் மை எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்துட்டு சிஎஸ்கே வீட்டுக்கு இங்கே ஹோம் டேனுக்கு வந்தால் தானே வந்துட்டு யூ ஃபீல் நைஸ் அபவுட் இட். அந்த மாதிரி இதுதான் பேஸ். பட் எக்ஸ்ப்ளோரிங் யுவர் செல்ஃப் as an actor, going and doing in different industries, exploring yourself with languages, it gives you some sense of satisfaction, learning, meeting different people, exposure. இதெல்லாமே நமக்கு ஒரு ஆக்டரா ஒரு நம்மள மாத்திக்கிறதுக்கு கிடைக்கும். அதுதான் தவிர மற்றபடி ஐ திங்க் ஐ வாஸ் வெரி ஓப்பன் டு மல்டி ஸ்டாரிங் ஃப்ரம் தட் டைம். நான் வெயிலா இருக்கட்டும், நான் சொல்றது ஸ்கிரீன் ஷேரிங் சொல்றேன், பட்டியலா இருக்கட்டும், வானம் சிம்புவோட பண்ணேன், தென் பட்டியல் எடுத்து தாரியா, தென் அழகா இருக்கிறாய் பயமா இருக்குன்னு ஒரு படம் பண்ணேன். இட் வாஸ் தி பிகினிங் ஸ்டேஜஸ் ஆஃப் அருண் விஜய், மில்டனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நானும் அருண் விஜயும் பண்ணோம். தென் ஆஃப் கோர்ஸ் செல்லமே வித் விஷால்ஸ் லான்ச். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய அப்படியே பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்றும் அதில் எந்த குறையும் நான் ஐ லைக் டு டூ திஸ்
as an actor நம்ம சும்மா கிளீஷே ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் வெரைட்டி இருக்கு. ஸோ when you do like say இப்போ ஒரு வெப் சீரிஸ் நியூ வெப் சீரிஸ் வித் இவ்வளோ பெரிய காஸ்ட் நாங்கள் பார்க்குறோம்ல, உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஆர்டிஸ்டிக் ஜர்னி இதை பற்றி நான் கேட்கல, பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் பீயிங் இன் நியூ ஸ்பேஸ் லைக் பிகாஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண வெப் சீரிஸ் வாஸ் ஆந்தாலஜி சோனில் ரைட், இது வந்து நிறைய காஸ்ட் இருக்கிற ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறீங்க. வாட் வில் பி தட் biggest takeaway sort of a thing with இல்ல இது என்னோட ஃபிலிமோகிராஃபில ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெப் சீரிஸா இருக்கும் பிகாஸ் ஆஃப் casting, then the director value, the production value, how they have made this series. So இதுவே வந்துட்டு எனக்கு ஒரு ஃபிலிமோகிராஃபிக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். ஸோ எனக்கு டேக்அவே பார்த்தா ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் த சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்னஸ். ஒரு மல்டி ஸ்டாரிங்ல பண்ணும்போது அந்த இன்செக்யூரிட்னஸ் இருக்கும்போது தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய காஸ்டிங்ல இருக்குமே, நம்ம இதில் நம்மளை எங்கே காட்ட போறாங்க, என்ன ஏது எப்படின்னு எனக்கு என் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எனக்கு கொடுக்குற விஷயத்தை ரொம்ப கரெக்டாக நான் வந்துட்டு பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு அது என்னைக்குமே இருந்ததில்லை. ஸோ அதனால ஐ வாஸ் போல்ட் இனஃப் டு பி பார்ட் ஆஃப் மல்டி ஸ்டாரிங் ஃபிலிம்ஸ். ஸோ எனக்கு அந்த இது பிரச்சனையே கிடையாது. ஸோ எனக்கு டேக்அவேன்னு பார்க்கும்போது இட்ஸ் அகெயின் தலைமைச் செயலகம் பேசப்படும். ரைட். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கோ 15 வருஷத்துக்கோ வந்துட்டு நீங்கள் வசந்தபாலன் சாரோட ஒரு வெப் சீரிஸ் பண்ணீங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அவங்க சொன்னாங்க வெயில் எனக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப, ஏதோ வந்தோம் பணத்துக்காக பண்ணோம், அது அப்படியே வந்துச்சு போச்சு அப்படிங்கிற கணக்கு வந்துட்டு. மேம் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு உங்கள் ஹார்ட் இருந்தால் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஈவன் ஆஃப்டர் த பிரேக் தட் யூ ஹேட் வில் லுக் அட் ஃபிலிமோகிராஃபி, சிலுக்கருப்பட்டி வந்திருக்கு, அதுக்கப்புறம் சுழல் பண்ணீங்க, அதுக்கப்புறம் யூ ஹேட் சலார் அண்ட் நவ் ஓஜி இஸ் கம்மிங் அப் அண்ட் தென் நவ் வி ஹேவ் தலைமை செயலகம் அப்படிங்கிறப்போ when you look back, is there one principle or something that you think that you did right, like இந்த ஒரு இது வந்து நான் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்து வச்சிருக்கேன் அண்ட் அந்த இதை ஃபாலோ பண்ணது has worked out for me well, same time there might be that one lesson or something where you learned which you might have hoped you learned it when you were a young artist into the industry? Can you tell me a little bit about this? One thing is I don't believe in regrets in life. Okay. I always believe in walking forward and not behind. And like Bharat said, he's secure. And I feel very secure as well, be it the choices I make, and I'm very happy, content and grateful for what I have. I don't want to eat more. I'm very content with my rasam and rice. I don't want too many other things, I am very happy with, and I'm very proud that I've done the kind of films I've done and continue to doing so, and I'm not running any rat race. I'm very happy, comfortable. I don't want to be working 365 days a year. I do one good film a year. I'm good. I'm happy. I have to satisfy myself first as an actor, as a person. Then only I can satisfy anybody else. So I truly believe in just work hard and tell great stories. I want to give my life and soul and perform. And that is my motto. And I don't know anything else. I don't know how to do anything else in cinema. I don't understand cinema too much. For me, this is enough. ஸ்ரேயா பற்றி நான் ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக வெயிலில் நான் கேஸ்ட் பண்ணிட்டோம். கேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க சென்னைக்கு விருதுநருக்கு ஷூட்டுக்கு வந்தாங்க. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி வர சொல்லியிருந்தோம். அப்போ நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன். ஏன்னா வந்து அந்த பாண்டியம்மாங்கிற கதாபாத்திரத்துக்கு வந்து நான் நினச்சேன் புது ட்ரெஸ் வாங்கி பழசாக்கி போட வேணாம். ஒருவேளை அவங்க உடுத்துறதுக்கு தயக்கம் இல்லைன்னா நம்ம ஓல்டு சாரீஸே கொடுப்போம். யூஸ்டு ஓல்டு சாரீஸ் நல்லா வாஷ் பண்ணி ஜாக்கெட்டும் மட்டும் தச்சு பழசாக்கலாம், அது ஓகேவா அவங்கள்ட்ட கேட்பேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ரிச் ஃபேமிலியிலேருந்து ஒரு பெரிய மேக்னம்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ கேட்போம் அப்படின்னு தயக்கத்தோடு கேட்டேன். நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் தீப்பெட்டி ஓட்டணும். அந்த கேரக்டர் அந்த பசையோட தீப்பெட்டி ஓட்டணும், நீங்கள் ஓட்டிகிட்டே பேசினா நல்லாயிருக்கும் அந்த சீன் எடுக்கிறதுக்கு. பரவாயில்ல போய் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்போ கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய ஃபஸ்ட்டு சீன் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு குழந்தைய கையில் பிடிச்சிட்டு அந்த மார்க்கெட்லேருந்து முருகேசான்னு கத்திட்டு ஓடி வரணும். கிட்டத்தட்ட நான் ஒரு 9 டேக் அது எடுத்தோம். உண்மையிலேயே வந்து அந்த வெயிலில் வர்றப்ப நிஜமாகவே இப்போ அவங்க டெடிகேஷன் பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அது வந்து நான் வந்து ஒரு 3 நாள் தான் அந்த ஷூட். அந்த 3 நாளில் நான் பார்த்தேன். ஒரு தெருவில் நடந்து வர்றப்ப அவங்க காலில் வந்து அப்படியே அந்த தீப்பெட்டி அப்படியே நகர்த்திட்டு நடந்து வரலாம். அதை எழுதாத பத்திரிக்கை இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ அப்படி வந்து அந்த ஒரு 5 நாள் அந்த ஒரு சாங் ஒரு பிட் சாங் ஷூட் பண்ணோம்.
அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த அதில் ரொம்ப மறக்க முடியாது வந்து எங்கள் அம்மா குளிப்பாட்டி உள்ள அப்படின்னு சொல்கிறப்ப, அதுக்கு என்னடா நான் குளிப்பாட்டி விடுறேன்னு சொல்லி அவங்க தண்ணி ஊற்றுறப்ப ஆக்சுவலாக அந்த லைன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைன். இறைவனை காணும் நேரம் இது அப்படின்னு சொல்லி முத்துமாரோட லைன். ஸோ அவ்வளோ டெடிகேட்டிவாக நான் அவங்கள பார்த்தேன். இப்போ இந்த தலைமை செயலகம் பண்ணுறப்ப நான் ஒரு 6 months முன்னாடியே அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன். நான் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை மாற்றினா என் கூட சண்டை வைக்க வருவாங்க. ஸோ அவ்வளோ கான்சியஸாக இருப்பாங்க, அவ்வளோ கீனாக இருப்பாங்க. ஸோ அது அவங்க சொல்கிறாங்கல்ல, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அந்த மொமெண்ட் முக்கியம்ன்ட்டு அப்படி இருக்கும். நான் கொடுத்த லைன் ஒரு லைன் மாறாமல் கிளியராக டெலிவரி பண்ணுவாங்க. அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி எதுவும் உடச்சிடாதீங்க, எதையும் அடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி வெரி கிளியர். அப்புறம் காஸ்டியூமில் இருந்து ஒவ்வொரு தடவை நம்ம ஃப்ரேம் வச்சாலும் அவங்க அசிஸ்டன்ட் போய் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து மேம்கிட்ட காமிப்பாங்க. ஓகே, இந்த லைட்டிங் நல்லா இருக்க போல, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. இவ்வளவு கான்சியஸாக இருப்பாங்க. அவங்க லுக், அவங்க பொசிஷன், அவங்க வந்து ஃபிலிமில் அவங்க எப்படி போர்ட்ரேட் ஆகணுங்கிறதுல அவ்வளோ கான்சியஸாக இருக்குது. இந்த ஷூட்டில் தான் நான் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்தேன். இந்த லைட்டிங் நல்லா இல்லைன்னு கேமராமேன்ட்ட போய் சண்டை போடுவாங்க. இல்லைங்க பட் டிஏயில் சரி பண்ணிக்கலாம் மேடம் அப்படிலாம் சொல்லி அவங்கள அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக கேமராமேன் வந்து பதர்வார், ஸ்ரேமம் ஷூட்டிங் வந்தால் இன்றைக்கி போச்சு மாட்டினீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரை கிண்டல் அடிச்சிட்டு இருப்போம். ஸோ நான் ஒதுங்கிடுவேன். இப்படி இந்த ஷூட் முழுக்கவே அவங்க வந்து அவங்க ஒர்க் சம்மந்தமாக அவங்க இருக்கிற கான்சியஸ் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த கேரக்டரை அவங்க கேரி பண்ணி நிறைய சீன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், பியூட்டிஃபுல்லாக பண்ணேன். அவங்களுடைய லுக்கு, அவங்க வாக் ஸ்டைல், அவங்க டைலாக் டெலிவரி, கிட்டத்தட்ட நான் ரியாக்ஷனை 5 டேக்கு மேலே போனோன்னா அப்படியே பார்ப்பாங்க, நோ முடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் சொல்லணுன்னா ஆக்சுவலாக ஒரு நல்ல ஷாட் இருக்குது. டெய்லி அவங்க வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து கறி சமைச்சு போடுற மாதிரி இந்த கேரக்டர். ஸோ அப்படி சொன்னோடனே கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஒரு 15 டாக்ஸ் அப்படியே அவ்வளோ லாவகமாக கறி எடுத்து அந்த டாக்ஸை கொஞ்சிட்டு அந்த ஷார்ட்லாம் பார்க்குறப்ப அப்படியே ஒரு பயங்கர செம்மையாக இருக்கும். அது வந்து அப்போ பார்க்குறப்ப நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. நான் கேட்க நினச்ச கொஸ்டின் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணது. என்னென்னா நீங்கள் பாண்டியமாகட்டும் கதிராகட்டும் இப்போ நீங்கள் வேலை செய்கிறப்போ ஆஃப்டர் so many years you're getting back on the sets in the working இது நீங்கள் எப்படி know how it was அப்படின்னு கேட்கறது நான் இல்லை. என்னன்னா 2 பேருமே டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட். இப்போ வந்து அப்புறம் என் மேலே இவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க பிகாஸ் ஆஃப் வசந்தபாலன். அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும்? தே ஆர் மை ஆக்டர்ஸ், அவங்க ஈஸ் மை டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். இன்னும் இருக்கிற காலம் ஃபுல்லாக இவங்க கையை பிடிச்சிட்டு அப்படியே ஓடிட வேண்டியதுதான். ஒரு நல்ல கதையை எழுதிட்டு மேம் வாங்க அப்படின்னா வந்துடுவாங்க. பரத் வாங்கன்னா I think it's nice people you're working with, right? Talent is second. In today's day and age, we all just want to work with good people, and I think that is most beautiful. Because நம்ம எல்லாருமே ஒர்க் பண்றோம் இல்ல, we are going to 9 to 5 jobs, we are doing everything. At the end of the day we want to work with good people. Like in our interview I told that, you know, and the scene ninga nice scene solrappo, okay, I have supposed to be half dead on the scene la, and Bharat comes running to save me or something. I am like already my hand is bleeding or something has happened, and I'm like half dead trying to open one eye to see this one's performance. He's coming running and performing. He performed so well and he was so real. And I was so like in that, and or kanna appadi konjam mele edutittu I was trying to see how he's performing. He performed so real on the scene there. So, you know, I think it's just about just being dedicated and just being real and just being working with good people. In the end of the day, like even when I said yes to the project, I said yes because it is him. But I had so many other issues with everything. But for me, it was like, I know I'm working with somebody who I can trust. As a person also, not as a filmmaker. Filmmaker comes second. For me, like I said, for me, comfort. I like to work with people I'm comfortable with. Because if you're not comfortable with that person, you don't want to give a nice output. You don't want to give like whatever, you just work it. It's very mechanical. So with this particular project, again, it was, you would agree with me, like, it was not mechanical. It felt like I want to do it for him. I want to keep him happy. I want to, you know, satisfy him as a thing. So that's what it is. Thank you so much, and very much looking forward to catching the series. Yeah, thank you so much.